பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான உளுந்தஞ்சோறு. நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு உளுந்து, உருட்டு உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். அரிசியுமே உளுந்தையுமே நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் வந்து அரிசி வந்து உருண்டை அரிசி எடுத்திருக்கேன். அது வேக லேட் ஆகும். அதனால் நான் வந்து 15 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எனக்கு குலைவாகவும் வேணும், அதனால் நான் வந்து தண்ணி அதிகமாக எடுத்திருக்கேன். உளுந்தே ரொம்ப நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உருட்டு உளுந்து, முழு உளுந்து தான் ஆட் பண்ணணும். தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பில் தண்ணி கொதிச்ச அப்புறம் பானையில் அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் அரிசியும் நல்லா கொதிச்ச அப்புறம் 2 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது வரும் சுக்கு, உங்களுக்கு பூண்டும் சுக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி பொங்கி போடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பொங்கி போடும்போது மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் சொந்தக்காரங்க பொங்கி போடுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த உளுந்தஞ்சோறு தான் பொங்கி போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. முதுகு, மூட்டு எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேறு பெரிய பொண்ணு ஆவாங்கள்ல குழந்தைங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்தஞ்சோறு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குலைவாக பண்ணோன்னா குழந்தைகளும் ஈஸியாக சாப்பிட்லாம். நம்ம பொங்கி நல்லா வெந்து நான் வந்து குலைய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி குறைவா ஆட் பண்ணிங்கன்னா நார்மல் ரைஸ் போல் உதிரியாக எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிரும். சிக்கன் கறி, ஃபிஷ் கறி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.